முடியாது. இப்போ நீங்க ஒரு பஸ்ல இருக்கீங்க, கண்டக்டர் கேட்கிறாரு, ஸோ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கிறாரு. ஐ ஆம் கோயிங் எனிவேர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் எங்கேயோ போறேன், உனக்கு என்ன சொல்ல முடியுமா? நான் எங்கேயோ போறேன். அவரு கண்டக்டரியா? கண்டக்டர்னாவே என்னது? நடத்துனர். அவர் உங்களை நடத்துறாரு. நீங்க எங்க போகணும் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களை நடத்துறாரு. அவர்கிட்ட போய் நான் எங்கேயோ போறேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல முத்து அப்படிங்கிற திரைப்படத்துல கேட்பாங்க. முத்துங்கிற திரைப்படத்துல அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, இதே மாதிரி சென்ஸ்ல தான் சொல்லுவார், சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அவர் ஒரு பெரிய பணக்காரராக இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பணக்கார வாழ்க்கையை விட்டுட்டு குயிட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு அவர் சொல்லுவார், உலக ரொம்ப பெருசுப்பா அப்படின்னு. எங்கய்யா போறீங்கன்னு கேட்டா, உலக ரொம்ப பெருசுன்னு. உலக ரொம்ப பெருசுதான், நாம எங்க போறோம்? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ங்கிறது ஓசன் தான், அப்படித்தானே? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ங்கிறது ஒரு பெருங்கடல். போட்டித் தேர்வுகள் லட்சக்கணக்கில் இருக்கு. நாம என்ன ஆக போறோம்? What do you want to become? Sir, I want to become an IAS officer. I want to become anything else. ஏதோ ஒன்று something. So first வந்து நம்ம பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் PPP is very very important சொல்லலாம். First plan, second one preparation, third one presentation. பிளான், திட்டமிடுதல் அவசியம். ரெண்டாவது திட்டமிடுதல் மட்டும் இல்ல, அதுக்காக தயாராகணும், ப்ரிப்பரேஷன். சரி, ப்ரிப்பரும் ஆயிட்டோம், எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இல்ல. யாரு பிரசன்ட் பண்றாரோ அவருக்கு தான் பேப்பர்ல பிரசன்ட் பண்ணணும் எக்ஸாம் டைம்ல. அதுக்கப்புறம் இப்படி ஓரல் இன்டர்வியூ இருக்கும்போது வாய் வழியா நீங்க பேசணுமா இல்லையா? ஆமா, அதான் YOS அப்படிங்கறதுல நீங்க பேசியே ஆகணும். இன்டர்வியூல நீங்க பேசியே ஆகணும். எனக்கு தெரியும்ன்ற மாதிரி எல்லாம் நீங்க கொடுக்க மாட்டோம். குரூப் 4 தவிர மிச்சம் எல்லாத்துலயுமே இன்டர்வியூ இருக்கு. குரூப் 4 தவிர, குரூப் 4 மட்டும்தான் ஒன்லி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனோட முடிஞ்சு போயிடும். பட் குரூப் 2 இன்டர்வியூ இருக்கு, குரூப் 1 இன்டர்வியூ இருக்கு, பேங்கிங் இன்டர்வியூ இருக்கு, SSCல CGL இன்டர்வியூ இருக்கா இல்லையா? இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ், கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? இன்டர்வியூ அப்படிங்கிற YOS அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதனாலதான் சொல்றேன், நல்லா படிங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நபர்கள் அப்படிங்கறது, இன்னைக்கு ராமச்சந்திரன் சார் பேசியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு முந்தாள் செல்வி மேம் பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி காளீஸ்வரி மேம் பேசியிருக்காங்களா இல்லையா? ரெகுலரா உங்களுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் அப்படி உள்ளவங்க உங்களுக்காக பேசிட்டு இருக்காங்க. நல்லா படிங்க. எவ்வளவுதான் 99% ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் அந்த 1% அப்படிங்கிற மோட்டிவேஷன் அது இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம ஒரு பெரிய 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 அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணலாம். அந்த ஊக்கம் அப்படிங்கிற மோட்டிவேஷன், அது சைக்காலஜில ஒரு பாடம். கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ், அது சைக்காலஜில ஒரு பாடம். எஜுகேஷன் சைக்காலஜில அது ஒரு பாடம். அறிவுரை பகிர்தல், காரல் ரோஜர் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான ஒரு நபர் இருப்பார். காரல் ரோஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அறிவுரை பகிர்தல் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. அந்த கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறது, கவுன்சிலிங் அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த மோட்டிவேஷன் இருக்கு. மோட்டிவேஷன்ல 2 மோட்டிவேஷன் இருக்கு. ஒன்னு இயல்பு, இன்னொன்னு அச்சீவ்மெண்ட். இயல்பு ஊக்கம், அடைவு ஊக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு ஊக்கம் அப்படின்னு சொன்னாவே மக்டூகல் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட், மக்டூகல் எழுதணும் பேலாம். அப்படியே நீங்க அப்படியே மெஸ்மரிசமா ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி சில முக்கியமான தகவல் சொன்னா, ஏதாவது எஜுகேஷன் ஓரியன்டா சொன்னா, சசிகலா எல்லாம் எழுதுறீங்களாப்பா? TET ஆஸ்பிரன்ஸ், மீனாமிர்தம், இதெல்லாம் உங்களுக்கு பாடம். இதெல்லாம் உங்களுக்கு பாடம். இயல்பு ஊக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு அப்படின்னு சொன்னாவே அது நேச்சுரல், நமக்குள்ளே இருக்கும். இப்ப இங்க இருந்து குதிமா அப்படின்னு சொன்னா திவ்யா போய் குதிச்சிருவேப்பா, அது நம்ம நேச்சுரலாவே நமக்கு தெரியும் இல்ல? அப்படித்தானே? நேச்சுரலாவே இங்க குதிச்சா காலுகையெல்லாம் உடஞ்சு போயிடும், ஐயோ இங்க சார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் குதிச்சிருவோமா? குதிக்க மாட்டோம். நம்ம போய் நெருப்பு சுடும் நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப நம்ம போய் தொட்டுக்குவோமா? இந்த ஒரு படத்துல, வடிவேல் படத்துல சொல்லுவார்ல, வாங்க போய் மேல குதிச்சு செத்து விளையாடுவோமா? மலையில இருந்து செத்து விளையாடுவோம்னு சொல்லுவார்ல. அப்படியே அங்க இருந்து விழுந்தேன், அது வந்து லைட்டா பாறையில விழுந்துட்டேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லு, லேசா மேல ஏறிட்டு போச்சுன்னு வரல, லேசா மேல ஏறிட்டு போச்சு அப்படின்ன மாதிரி. சோ இயல்பு ஊக்கம்னா அதுதாங்க, நமக்குள்ளே நேச்சுரலாவே இருக்கும். இன்னொன்னு என்ன சார்? அது வந்து மக்டூகல் சொன்னா சொல்லப்பா, வாய் திறப்பா, தலையாட்ட கூடாது, வாய் திறக்கணும். வித்யாலட்சுமி, வாய் திறக்கணும், தலையாட்ட கூடாது. பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட பரிச்சயம், கற்றலில் கேட்டல் நன்று, கேட்டலில் எப்படி? வாய் திறந்து சொல்லணும், நல்லா அழுத்தம் திருத்தமா சொல்லணும். சித்திரமும் கை, யாருக்கு அழகா நல்லா சூப்பரா அந்த தூர்கியை வந்து பயன்படுத்துறாரோ அவர் அழகா வரைவாரு. அதே மாதிரி யார் நல்லா பேசுவா? செந்தமிழ் இங்கிலீஷ்லாம் 2 போகுது. ஓகே, குட்.
நல்லா பேசுறது யாரு? கம்யூனிகேஷன் யாரு நல்லா கம்யூனிகேட் பண்ணுவா? பிராக்டிஸ். பேசி பார்க்கணும். பேசி பார்த்தாதான். எனக்கு நல்லா படிச்சிருக்கிறேன், நான் டாக்டரேட் ஆயிருக்கேன், நான் நிறைய படிச்சிருக்கேன், ஓகே குட். அது உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பிரசன்ட் பண்ணுங்க. வாட் யூ ஹாவ் லேர்ன்ட், வாட் யூ ஹாவ் ஸ்டடீட், வாட் யூ நோ, பிரசன்ட். அதான் முக்கியமானது, பிரசன்டேஷன். அப்ப மக்தூகல் அப்படின்னு சொன்னா இயல்பு ஊக்கம்னா யாரு? மக்தூகல். பேசுங்க. மக்தூகல் இயல்பு ஊக்கம். இன்னொன்னு இருக்கு சார், அடைவு ஊக்கம். இதான் இப்ப மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் உங்ககிட்ட பேசுனது. மத்தவங்க மூலமா நம்ம வந்து எடுத்துக்கிறது அந்த அடைவு ஊக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு அது யாரு சார்? அட்கின்சன் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு, அட்கின்சன். இப்ப நான் உங்களை சொல்றேன், அம்மா நல்லா படிங்க, ஏர்லியரா எந்திரிங்க, உங்க ரொட்டீன் பிளான் யுவர் ரொட்டீன். அதுக்கப்புறம் அதுல ஸ்டிக் ஆன் யுவர் பிளான். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து அப்டேட் யுவர் செல்ஃப். அப்டேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்க சொல்லும்போது வைக்கும்போது இன்னொருத்தருக்கு இருந்து நமக்கு வருது இல்லையா? அதுக்குதான் என்ன ஊக்கம்? அடைவு ஊக்கம். நல்லா பாருங்க, ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு டோர்னமெண்ட், ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் இருக்கு, ஒரு மேட்ச், ஏதோ ஒரு கேம் இருக்கு. அல்லது நீங்க திருவிழாக்களோட பாத்திருக்கீங்களா? யாராவது இந்த ஒரு ஆர்கெஸ்ட்ராவோ இல்ல ஒரு டான்ஸோ இருந்துச்சுன்னா கை தட்டுங்கம்மான்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்? அவங்களுக்கு ஒரு உற்சாகம். எஸ், மோட்டிவேஷன். உற்சாகம் தான் மோட்டிவேஷன். அவங்களுக்கு கிடைக்கும். சரி பரவாயில்ல, நம்மள கை தட்டி ரசிக்கிறாங்க அப்படிங்கிற போது. இப்ப கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாக்குறோம், அவங்கவுங்க சொந்த ஊர்ல விளையாடும் போது அந்த சொந்த டீமுக்கு வந்து பயங்கரமா அப்ரிசியேஷன் இருக்கும்ல. அதனாலேயே அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, பயங்கரமா இருக்கும். 4-6 அடிப்பாரு, இல்ல விக்கெட் எடுப்பாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதுக்கு பேரு தான் அடைவு ஊக்கம். என்ன ஊக்கம்? அடைவு ஊக்கம். உன்னால முடியும், உன்கிட்ட திறமை இருக்கு, கண்டிப்பா நீ உன்னால அச்சீவ் பண்ண முடியும், தொடர்ந்து படி, தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து செய், நிச்சயமா உன்னால வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்றவங்க இப்ப ரொம்ப லாக்கு. அப்படிதானே? அப்படியே சொன்னாலும் கூட என்னடா எப்ப பார்த்தாலும் படி, ஜெயிக்கிற, அப்படி இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அபத்தமா எடுக்கிறது, அசால்ட் பண்றது அப்படிங்கிற சூழல் நிறைய பேர்கிட்ட இருக்கு. சோ அப்படி இல்லாம இன்னைக்கு இருக்க சூழல்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை சரியா புரிஞ்சுக்குங்க. சோ ஒன்ஸ் அகைன் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் ஆன்லைன்ல இருக்கிறவங்க மிஸ்டர் ராமச்சந்திரன் சாருக்கு ஒரு தேங்க் பண்ணிடுங்க. கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ சார். கைரளி, வெறும் தேங்க்யூ சொல்லக்கூடாது, ஏதாவது சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். ஓகே மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், உங்களுக்கு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஓகே, குட். எஸ், இது அவருக்கும் ஒரு பாடமாக்கிட்டேன், ராமச்சந்திரன் சாருக்கும் ஒரு பாடமாக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு அந்த 15 மார்க்ல இந்த ஒரு கேள்வி இருக்கு. பேசுறது புரியுதுங்களா? எஸ், இப்ப அவருக்கும் பயன்பட்டிருக்கும். இதான் டூயல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இங்கிலீஷ்ல ஒண்ணு இருக்கு, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிற ஒரு பாடம். ஏன்னா நானும் ஒரு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட்னால சொல்றேன். வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுனது மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். அந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கறதுல தன்னுடைய உட்பிக்காக, சரியா, அந்த பெசானியோ அப்படிங்கிற தன்னுடைய உட்பிக்காக அந்த போர்ஷியா அப்படிங்கிற அந்த ஃபீமேல் கேரக்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு அட்வொகேட்டா, ஒரு லாயரா மாறுவாங்க. மாறி அவங்க வந்து அந்த டியூக்னா அங்க உள்ள பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட், அந்த கோர்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாதாடி ஜெயிப்பாங்க. அப்ப ஜெயிக்கும் போது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்ன சார் உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட், அந்த ஜீவுட்ட இருந்து ஒரு மணி வாங்கியிருப்பாரு ஆண்டனியோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு. ஆனா யாருக்காக? பெசானியோவுக்காக. அதை நான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்க முடியாது. திருப்பி கொடுக்கலன்னு சொன்னா உங்ககிட்ட இருந்து சதை தான் எனக்கு வேணும், உங்ககிட்ட இருந்து சதை, அந்த பிளஷ் தான் வேணும், பெசானியோட பிளஷ் வேணும். அதான் அக்ரிமெண்ட். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த 2 மாசத்துக்குள்ள அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்ப அவர் அந்த ஜீவ் என்ன கேட்பாருன்னா, பணத்தை வட்டியோட தானே கேட்கணும். பேசுங்க, பணத்தை தானே கேட்கணும், மணி தானே கொடுத்தாரு, மணி தானே கேட்கணும். ஆனா அக்ரிமெண்ட்ல என்ன சைனா இருந்துச்சு, சதையை கொடுக்கணும், பிளஷ். போராடி பார்ப்பாங்க, முடியவே முடியாது அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, அவங்களுடைய பாருங்க அந்த எலக்யூவன்ஸ் பவர். அப்படியா? அப்படின்னா ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம நீ பிளஷ் எடுத்துக்க, வித்தவுட் ஷெடிங் த பிளட். ரத்தம் சொட்டக்கூடாது, ரத்தம் வந்துடக்கூடாது, நீ தசை எடுத்துக்கோ, அந்த சதையை எடுத்துக்கோ அப்படின்னு மாதிரி. முடியுமா? ரத்தம் இல்லாம நீங்க வந்து சதை எடுக்க முடியுமா ஒரு பாடியில இருந்து? முடியாது. சோ அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, மழை அப்படிங்கிற அந்த ரெயின் இருக்குல்ல, அந்த ரெயின் வந்து எப்படி இந்த பூமிக்கு அப்படிங்கறது வந்து நம்ம ஏதாவது கேட்டா மழை வருது, மழையே வா வா அப்படின்னு வந்துருமா? அதெல்லாம் வராது. ரெயின் கோவே அப்படின்னா போயிருமா? சும்மா வேணா பாடிட்டு தெரியலாம் என்ன.
சும்மா வேணா பாடி எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம கேட்காமலே அந்த மழையை தருதா? அதாங்க அந்த பிட்டி அண்ட் மெர்சி. இந்த பாடத்தோட முக்கிய கருத்தே வந்து இந்த பிட்டி அண்ட் மெர்சி, அந்த கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம். கருணை அப்படிங்கிறது இந்த ட்வின் பிளஸ்டுன்னு சொல்லுவாங்க. என்ன பிளஸ்டு? ட்வின் பிளஸ்டு. ரெண்டு பேருக்குமே ஆசீர்வாதம். இப்ப நான் உங்களை வழி நடத்துறேன்னு சொன்னா அது உங்களுக்கான ஆசீர்வாதம், எனக்கும் ஆசீர்வாதம். ஏன்னா இந்த அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற பிள்ளைங்க சதா காலங்களில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பாங்களாம். இது ஸ்பிரிச்சுவல். அதாவது பிறருக்கு வழிகாட்டுறவங்க, பிறரை நல்வழிப்படுத்துறவங்க, பிறருக்காக பயன்படுறவங்க எப்படி இருப்பாங்களாம்? சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பாங்களாம். சதா காலங்களில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் போல. அவங்களுக்கு எப்பவுமே அவங்க மங்க மாட்டாங்க, பிறருக்காக பயன்படுறதுன்றது. பேசுற புரியுதா? அப்ப மிஸ்டர் ராமச்சந்திரன் சாருக்கு இது ஒரு பிளஸ்டு. எப்படி பிளஸ்டு? அவரு அந்த வயோவர்ஸ்ல 15 மார்க் அப்படிங்கறதுல இந்த கேள்வி கேட்டா அப்ப அடிச்சிருவாரு. எப்படி நம்ம பதில் சொல்றது? அதாவது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை வச்சு நீங்க எப்படி how will you motivate the students அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இப்ப அவரு மோட்டிவேட் பண்ணிடுவாரா? இது மத்தவங்க இப்ப யார் இருக்கீங்க? செல்வி மேம் இருக்கீங்களா? செல்வி மேம், காளீஸ்வரி மேம்லாம் இருக்கீங்க. உங்க துறை சார்ந்து உங்களுடைய மாணவர்கள்ட்ட நீங்க எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சோ இது அவங்க அட்ஜஸ்டன் ப்ரொஃபஸருக்கு உண்டான ஒரு பாடம். இன்னொன்னு கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்க. சோ ஒரு Thank you very much for our opportunity, sir. எஸ் மிஸ்டர். Yes, sir. எஸ். அப்போ ரெண்டாவது உங்களுக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன? ராமச்சந்திரன் சார் இப்போ அந்த மாதிரி பிளஸ் 2ல அவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாரு, டிகிரியில் அப்படி படிச்சிருக்கிறாரு, பிஎட் படிச்சிருக்கிறாரு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சரா இருந்திருக்கிறாரு, அதுல அவர் எலைட் அப்படிங்கிற ஸ்டார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவார்டெல்லாம் வாங்கி இருக்கிறாரு. இப்போவும் தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கிறாரு. அவரை போல நம்மளும் மாறணும். நம்ம தானே? நம்மளும் மாறணும், நிறைய படிக்கணும், நிறைய ஜெயிக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு பிளஸிங்கா இருந்துச்சா? இதுதான் ட்வின் பிளஸ். ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புது இது வந்து there is a great chance. இதை நான் ஏற்படுத்தி தந்துருக்கேன் உங்களுக்கு. சரியா? என்கிட்ட படிக்கிறாங்க அவங்க. ஓகே, அவங்க தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய முறை நான் அவரை வந்து நான் வைவோவர்ஸ் அப்படிங்கறதுல இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து அவர் முதல்ல பேசுனதுக்கும் அடுத்தடுத்து பேசுனதுக்கும் நான் அவர்கிட்டயே வந்து அந்த என்ன சொல்றது அந்த மெருகேத்துற விஷயத்த நான் பார்த்திருக்கேன். அந்த ரொம்ப ட்யூன் ஆயிருக்காரு. முதல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், முதல்ல பேசுனது, இப்ப பேசுனது, அப்புறம் பேசுனது அப்படிங்கிற மெச்சூரிட்டி. இந்த மெச்சூரிட்டி இன்னைக்கு பேசுனதுல இருந்து சில கரெக்ஷன்ஸ் அப்படிங்கறது நான் அவர்கிட்ட இண்டிவிஜுவலா பேசிடுவேன். சரி, எந்தெந்த மாதிரியான வார்த்தைகளை புது வார்த்தைகளை போடணும், ஒரே மாதிரியான வார்த்தைகளை போடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு. ஆனா உண்மையாவே சொல்றேன், எப்பவுமே இந்த மாதிரி அச்சீவர்ஸ் அவங்க மாதிரி உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கறதுங்கிறத நல்ல விஷயமா பயன்படுத்திங்க. அதெல்லாம் ரொம்ப ரேருங்க, ரொம்ப ரேரு. இந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் கல்லூரிக்கு வரணும். அப்படித்தானே? ஸ்கூல் லெவல்ல இருக்கக்கூடாது, 10th லெவல்ல இருக்கக்கூடாது, அடுத்த லெவலுக்கு வந்துடணும். பிளஸ் 2 லெவல், அடுத்த லெவல், கல்லூரி லெவல், அடுத்த லெவல் அப்படிங்கிறது போகணும். அப்பதான் நிறைய பேருக்கு பயன்படுவாங்க அச்சீவர்ஸ். ஸோ வி வில். சரியா? ஸோ உங்களையும் மோட்டிவேட் பண்ற மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கலாம். ஸோ வந்துடலாம், ஒரு கல்லூரி உதவி பேராசிரியர் அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம். எஸ். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, எழுதிக்கலாம். ஸோ இன்னைக்கு உண்டான விஷயங்கள் என்னுடைய ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுதான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஒருத்தங்க சொல்லுங்க. ஸ்கிரீன் ரீச் ஆகுதா? ஸ்கிரீன் ரீச் ஆகுது. எழுதிக்கலாம். ஏப்ரல் 29. ஸோ இன்னைக்கு உண்டானதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன பேப்பர்ல இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன இருக்கு அதை ஜிகே வாக்குவோம். அதுதான் முக்கியம். ஜிகே அப்டேஷன்ஸ் அப்படிங்கறத கொண்டு வருவோம். எழுதி வச்சுங்க. முதல் ஈவெண்ட் அப்படிங்கிறது the first event இன்னைக்கு ஏப்ரல் 29 என்ன சார் முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எழுதி வச்சுங்க. 1945 இந்த இயர் எழுதிக்கங்க. 1945. சோ 1945 அப்படிங்கிறது சோ என்ன பண்ணிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னா அடால்ஃப் ஹிட்லர். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஹிட்லரை பத்தி. ஜெர்மனியா? ஜெர்மனி. அடால்ஃப் ஹிட்லர் மேரீடு. சோ ஈவா பேரன் ஆர் பிரான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. BRAUN நீங்க எந்த மாதிரி வேணாலும் உச்சரிச்சுங்க. சோ ஈவா பேரன் அப்படின்ற அவரை வந்து திருமணம் செய்திருக்கிறார். அதுவும் பாருங்களேன், இனி பெர்லின் நகர்ல தான் அவங்க வந்து திருமணம் பண்ணிருக்கிறாங்க. 1 day before their death. அப்படின்னு என்ன? சாகர் போறதுக்கு முன்னாடி ஒரு நாள். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சார். அப்ப ஒரு நம்ம பேசியிருக்கோமா மெயின் கேம்ப் அப்படிங்கிற நூல் எழுதுனது யாரு? ஹிட்லர் அப்படின்னு சொன்னாவே அவருடைய பிரின்சிபல் என்ன?
நாசிசம். ஜெர்மனியோட கேபிட்டல் சிட்டி என்ன? பெர்லின். நோ, ஆஸ்திரியாவா? இவர் பிறந்தது ஆஸ்திரியா, ஆமா தானே? ஆனா செட்டில் ஆனது ஜெர்மனி. இவர் பிறந்தது ஆஸ்திரியா, ஆனா செட்டில் ஆனது ஜெர்மனி. சரி, ஜெர்மனில ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருந்தேன், நேத்தி கூட சொன்னேன். ப்ரொபேல் வந்து ஜெர்மனி. ப்ரொபேல் வந்து ஜெர்மனி. சரி, அந்த ப்ரொபேல் அப்படிங்கிறவர் எந்த பள்ளி ஆரம்பிச்சார்? கிண்டர் காட்டன். கிண்டர் காட்டன். அப்ப யாரு வந்து இட்டாலியில? மாண்டிசாரி. இட்டாலியில யாரு? மாண்டிசாரி. இட்டாலியோட கேபிட்டல் சிட்டி அது ரோம். ரோம் வந்து என்ன நகரம் என்று அழைக்கப்படும்? 7 குன்றுகளின் நகரம். 7 குன்றுகளின் நகரம். மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், இன்னொரு ஒன் மோர் உங்ககிட்ட. இப்ப நம்ம பசங்க படிக்கிறாங்க இல்லையா, ஆன்சர்ஸ் எல்லாம் பண்றாங்க. நீங்க நிறைய ஒரு 2 நாள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் so. So what is your opinion about our aspirants? So how will you assess? According to your view. சொல்லுங்க மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், இந்த பசங்க ஆன்சர் பண்றது அல்லது படிக்கிறது அல்லது படிக்க வேண்டியது, so are you satisfied or ஏதாவது ஸ்பெஷல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லலாமா? இருக்கீங்களா நீங்க? இல்லையோ? அவர் இல்லையா? தெரியலையா? போர்டுல தெரியலையா? ஓகே, நான் இருக்கேனாமா? நல்லா பேசுங்க ஆன்லைன்ல. நான் பேசுறது உங்களுக்கு ரீச் ஆகுதா? ஓகே, எழுதிங்க. 1945 அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிறவங்க யுவா பேரன் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. சோ ரொம்ப முக்கியமானது இது. பெர்லின்ல நடந்திருக்க அவங்களுடைய திருமணம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மனியோட ஒரு சர்வாதிகாரி. லட்சக்கணக்கான அப்படிங்கிற மாதிரியான யூதர்களை ஒரு கொண்டு குவிச்சார். லட்சக்கணக்கான யூதர்களை ஒரு கொண்டு குவிச்சார். யூதர்கள் அப்படிங்கிறவங்க இப்ப இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை சார்ந்தவங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறவர் கூட அவருடைய வழிகள்ல தான், அந்த ஜெனரேஷன்ல தான் அவர் பிறந்தாங்க. சோ அடால்ஃப் ஹிட்லருடைய மனைவி பேர் என்னவா? யுவா பேரன். யுவா பேரன். இன்னைக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹிட்லர் அப்படின்னாவே ஜெர்மனியா? பிறந்தது ஆஸ்திரியாவா? ஆஸ்திரியா. ஆஸ்திரியாவுல வியன்னான்னு ஒரு நகர் இருக்கா? அங்கதான் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி இருக்கா? செல்வி மேம் இருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி என்னது? இப்போ உங்க சப்ஜெக்ட்டுக்கான ஒரு அப்டேஷன்ஸ் கொடுத்தேன். என்னது அது? உங்க சப்ஜெக்ட்டுக்கான ஒரு அப்டேஷன்ஸ் கொடுத்தேன். சாரி சாரா? இல்ல, ஹிட்லர் உங்க கெமிஸ்ட்ரிக்கும் ஹிட்லருக்கும் சம்பந்தமே இல்லையே. நான் உங்க சப்ஜெக்ட்ல ஒரு அப்டேஷன்ஸ் கொடுத்திருக்கேன்னு சொன்னேன். செல்வி மேம் அட்டென்டிவா இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஏதோ பயங்கர பக்கத்துல பயங்கர சவுண்டா இருக்கு. உங்க பசங்க தானா? ஓகே, பரவாயில்ல. ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல சர்வதேச அணுசக்தி கழகம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து சர்வதேச அந்த அணுசக்தி கழகம் அப்படிங்கிறது ஆஸ்திரியாங்கிற நாட்டுல வியன்னா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஊர்ல பிறந்தவர் தான் நம்முடைய அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லர் பிறந்த ஊர். ஹிட்லரு பிறந்த ஊரு. அவர் பிறந்தது ஆஸ்திரியாவாக இருந்தாலும் அவர் வாழ்ந்தது அப்படிங்கிறது, அவர் அதிகாரியா இருந்தது ஜெர்மனி. ஜெர்மனில அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் யார் சொன்னேன்? ப்ரொபேல் அப்படின்னு சொன்ன. இந்த ப்ரொபேல், மாண்டிசாரி, ரூசோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைல்டு சென்ட்ரிக் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சைல்டு சென்ட்ரிக் ஓரியன்டட்னா குழந்தை மைய கல்வி. குழந்தை மைய கல்வியை அவங்க வந்து ஆதரிக்கிறவங்க. இவங்களுடைய பிரின்சிபிள் ஆஃப் அந்த எஜுகேஷன் சைல்டு சென்ட்ரிக் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை மைய கல்வி. ரூசோ, இந்த ரூசோ அப்படிங்கிறவர், அவர் தான் நெகட்டிவ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. எதிர்மறை கல்வி. சும்மா உட்காந்துட்டு ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஆசிரியர் சொல்றத அப்படியே மாணவர்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அது கல்வி, அது மட்டும் கல்வி இல்லைங்கன்னு. நெகட்டிவ் எஜுகேஷன். வெளியில வாங்க, மரத்தை பாருங்க, செடியை பாருங்க, கொடியை பாருங்க, பறவையை பாருங்க, நீர் பாருங்க, அருவியை பாருங்க. இயற்கையோட இயற்கையா கல்வி கத்துக்குங்க. பேசுற புரியுதா? இயற்கையோட இயற்கையா கல்வியை கத்துக்குங்க. யார் சொன்னது? ரூசோ. யாருங்க? ரூசோ. ரூசோட எஜுகேஷன் என்ன எஜுகேஷன்? நெகட்டிவ் எஜுகேஷன். எதிர்மறை கல்வி. எதிர்மறை கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் டீச்சரே வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஆசிரியரே தேவையில்லைங்க கல்விக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் யாரு சார் அப்படின்னு சொன்னா அரவிந்தர். அரவிந்தர் இருக்காருல்ல, அரவிந்தர் ஆசிரம பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியில ஆரோவில்ல தொடங்கினாரு. இன்னொருத்தர் இருக்காரு, எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி
தேர்வே வேண்டாம் அப்பாடா ரொம்ப ஜாலியா. தேர்வே வேண்டாம் அவர் யாருன்னா ஏஎஸ் நீல். ஏஎஸ் நீல் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு எக்ஸாம்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு வகுப்பறையே வேண்டாம், கிளாஸ் ரூமே வேணாம், கிளாஸ் ரூமே கிடையாது, அதாவது பள்ளிகள் இல்லா சுவர் இல்லா பள்ளின்னு சொல்லியிருப்பாங்க. இவான் இலிச் சுவர் இல்லா பள்ளி அல்லது நடமாடும் பள்ளின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னங்க ஒரு சோறுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு ஒரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. நான் பேசுறதெல்லாம் அப்டேட் பண்றீங்களா? முக்கியமா டிஇடி ஆஸ்பிரண்ட் இது எழுதிட்டீங்களா? ஆமா, இப்ப நான் பேசுனதெல்லாம் உங்க சைக்காலஜில உங்களுக்கு பாடமா இருக்கு, எஜுகேஷன் சைக்காலஜில பாடமா இருக்கு. இந்த எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொன்னாவே அந்த வார்த்தையை உருவாக்குனவரு கோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் சைக்காலஜிங்கிற வார்த்தையை உருவாக்குனவர் யாரு? கோக்கல் அப்படிங்கிறவர். அதுல ரூசோ, நான் சொன்ன இந்த மாண்டிசாரி, ரூசோ பிளஸ் ப்ரொபேலு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? இந்த நபர்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப 1945 அவருக்கு திருமணம் நடந்துச்சா? 1945 அப்படிங்கிறது வந்து முதல் உலக போர் முடிவுக்கு வருதா? 1939 to 1945 பாரிஸ் ட்ரீட்டியா? ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டாம் உலக போர், முதல் உலக போர் 1914 1918. முதல் உலக போர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெர்சைல்ஸ் ட்ரீட்டி, அது 1919. இது 1945 அப்படிங்கிறது பாரிஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொன்னோம் தானே? பாரிஸ் ட்ரீட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த விஷயம் 1975, இதே ஏப்ரல் 29, 1975 ஏப்ரல் 29 ஆபரேஷன் ஃப்ரீக்வெண்ட் விண்டா, ஒரு ஆபரேஷனுக்கு பேரு பாருங்க, ஆபரேஷன் ஃப்ரீக்வெண்ட் விண்டு. எங்க சார் இந்த ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு? The US began evacuating citizens from சைகான் அப்படிங்கிற நாட்டில இருந்து அவங்க சிட்டிசன்ஸ் அப்படிங்கறத காப்பாத்துறது, எவாக்குவேட் பண்றது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. காப்பாத்துறது இந்த இடத்துல யுஎஸ் அப்படிங்கறது ஆபரேஷன் ஃப்ரீக்வெண்ட் வின் 1975. இந்தியா அனுப்பிய முதல் செயற்கைக்கோளோட பேர் என்ன? ஆரியப்பட்டா. எந்த வருஷம்? 1975. எந்த நாட்டில இருந்து? ரஷ்யாவில இருந்து. முதல் உலக கோப்பை கிரிக்கெட் எப்ப நடந்துச்சு? 1975. யார் வின்னர்? வெஸ்ட் இண்டீஸ். யார் ரன்னர்? ஆஸ்திரேலியா. எவ்வளவு ஓவர்? 60 ஓவர். யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேன் ஆஃப் த மேட்ச்? கிளைவ் லயார்ட் அவர் தானே சொன்னமா? 60 ஓவரா? ஒன் டே இன்டர்நேஷனலா? சரி. 1975 இந்தியா எத்தனை முறை வேர்ல்டு கப் அடிச்சிருக்கு? ஒன் டே இன்டர்நேஷனல்ல 3 தடவை. ஒன் டே இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் வந்து கபில் தேவ், அவருடைய பிரசிடென்சி. கபில் தேவ். மிஸ்டர் தோனியா இரண்டாவது? மிஸ்டர் தோனி. மூன்றாவது ரோஹித் சர்மா. பேசுங்க. ரோஹித் சர்மா. இயர் மட்டும் சொல்லுங்க. 1981. 83ல 83. 1983, 2011, 2023 எழுதி வச்சுங்க. 1983, 20, 11, 2011, அதுக்கப்புறம் 2023. இதுதான் நம்ம வந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட் ஒன் டே இன்டர்நேஷனல் அடிச்சது. இது கண்டிப்பா கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அடுத்து எழுதி வச்சுங்க. 1997 ஏப்ரல் 29 இன்னைக்கு என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன். கெமிக்கல் வெப்பன்ஸ் இது என்ன சார்? கெமிக்கல், வேதியியல் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி ஆயுதங்கள் உருவாக்குறது. இப்ப நியூக்ளியர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்பன் பூராமே கெமிக்கல் வெப்பன் தான். ஆமா தானே? நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அட்டாமிக் ஃபியூஷன் அப்படின்னு சொன்னோமா? அட்டாமிக் ஃபிஷன் சொன்னோமா? அதுல யுரேனியம் 235 அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு குண்டு போட்டாங்கல்ல 1945 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டுகளில் அமெரிக்கா வந்து ஜப்பானை தாக்குச்சா? ஹிரோஷிமா நாகசாகியா? ஹிரோஷிமா நாகசாகி. ஒரு டேட் வந்து ஆகஸ்ட் 6, இன்னொரு டேட் ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 6ல தான் ஹிரோஷிமா, ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது வந்து நாகசாகி. அந்த ஹிரோஷிமால போடப்பட்ட அந்த வெப்பன், அந்த அணுகுண்டோட பேர் என்ன? லிட்டில் பாய். ஹிரோஷிமால போடப்பட்ட அந்த குண்டோட பேர் என்ன? லிட்டில் பாய் அப்படிங்கிறது. சரி, அங்க நாகசாகில ஆகஸ்ட் 9ல அவர் பேட் பாய். எஸ், பேட் பாய். இவர் லிட்டில் பாய், அவர் வந்து பேட் பாய். யார்? மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் தான் பதில் சொன்னதா? எஸ் சார். என்னாச்சு மிஸ்டர் ராமச்சந்திரன் சார்? இடையில உங்ககிட்ட வந்து அப்புறம் ஆள் காணாம போயிட்டீங்க இடையில.
வெளியில போயிட்டீங்களோ? அட்டன் பண்ணிட்டே இருக்கேன் சார். இல்ல இடையில உங்களை கேட்டேனே, ராமச்சந்திரன் சார் இருக்கீங்களான்னு ஒரு இடையில கேட்டேன். ஆனா அந்த நேரம் நீங்க மிஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஓகே, சோ ஆகஸ்ட் 6 என்னப்பா? ஹிரோஷிமால குண்டு வீசப்பட்டுச்சு அமெரிக்கா. சரி, இது எதனால இந்த தாக்குதல் நடந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா? ஏன் அமெரிக்கா ஜப்பானை தாக்குச்சு? எக்ஸாக்ட்லி கரெக்ட். கைவிலி ஆன்சர் பண்றாங்க பாருங்க. ஜப்பான் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அமெரிக்காவினுடைய பியர்ல் ஹார்பர் அப்படிங்கிற முத்து துறைமுகத்தை தாக்கி இருப்பாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க முடியாத அந்த நிகழ்வு நடந்துச்சு. பியர்ல் ஹார்பர் அப்படிங்கிறது, பியர்ல் அப்படின்னு சொன்னா முத்தா, எதுங்க பியர்ல் ஐலாண்ட் அழைக்கப்படுது? முத்து தீவு. எந்த நாடு? முத்து தீவு என்று அழைக்கப்படக்கூடிய நாடோட பேர் என்ன? பஹ்ரைனுங்க. பஹ்ரைன்ற ஒரு நாடு முத்து தீவுன்னு சொல்லி அழைக்கப்படும். முத்து தீவு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது பஹ்ரைன் அப்படிங்கறத எடுத்துக்கணும். 1000 ஏரிகளின் நாடு பின்மார்க்கா? பின்லாந்து. என்னது? பின்லாந்து. ஆனா ஏரிகள் அதிகமாக இருக்க நாடு கிரீன்லாந்து. என்னங்க? கிரீன்லாந்து தீவு. ஏரின்ட்டனா தீவுகள். இப்ப கிரீன்லாந்து அப்படிங்கிறதுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையில இப்ப பிரச்சனை இருந்துச்சு? யுஎஸ். ஏன் யுஎஸ்க்கும் கிரீன்லாண்டுக்கும் பிரச்சனை? டென்மார்க் வந்து கிரீன்லாந்து ஆக்குபை பண்ணுது அப்படிங்கறதுனால அவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை இருந்துச்சா? சரி, அப்ப அது கெமிக்கல் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது கன்வென்ஷன் ஆனது எந்த வருஷம்? 1997 அப்படிங்கிற வருஷத்துல எழுதிச்சுங்க. சோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் டான்ஸ் டேவாம்பா. இன்டர்நேஷனல் டான்ஸ் டே. எங்க டான்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம மிக உயரிய விருது வாங்கின தமிழ் இந்தியர்கள் யாராவது பேர் சொல்லுங்க பாப்போம். பிரபுதேவாவா? சரி, டான்ஸ் பால சரஸ்வதி எழுதிக்குங்க. முக்கியமானவங்க நாட்டியாஞ்சலி அப்படிங்கிறது பால சரஸ்வதி, பத்மா சுப்பிரமணியன், அருண்டேல், இந்தவங்க ரொம்ப ஃபேமஸான நபர்கள். பத்மா சுப்பிரமணியன் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த சிவசம்போ அப்படின்னு ஒரு சாங் கேட்டிருக்கீங்களா? சம்போ சிவசம்போ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கெல்லாம் அவங்க வந்து ஃபேமஸ் டான்ஸ். அவங்க பத்மா சுப்பிரமணியன் அவங்களாம் ஞாபகம் வச்சுங்க. பால சரஸ்வதி அவங்கள ஞாபகம் வச்சுங்க. நடிகை சோபனா இருக்காங்கல்ல, சோபனா, அவங்களாம் நல்ல டான்சர் அப்படிங்கிற டான்சிங் ஃபீல்டுல யார் வந்து அச்சீவர்ஸா இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு இதுல ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி சிலபஸ்ல இருக்கு. ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது கலைகள் அப்படின்னு இருக்கு. அதுல முக்கியமா சிங்கர்ஸ், டான்சர்ஸ், முக்கியமா அந்த கலைத்துறையில யாரெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. குன்னக்குடி வைத்தியநாதன் அப்படிங்கிறவர் எந்த இன்ஸ்ட்ருமெண்டோட சம்பந்தப்பட்டவர்? வயலின். பேருங்க வயலின் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதே மாதிரி தபேலா, இப்பதான் ரீசெண்டா கூட இறந்தார் அவரு. தபேலா ஒரு முடியெல்லாம் பயங்கரமா நிறைய வச்சுக்கிட்டு இந்த தாஜ் டீ கூட வருவார்லங்க. தாஜ் அப்படிங்கிற ஒரு டீ கூட வருவார்ல. அப்படி ஒரு ஆளு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? சரி, யாரு நாதஸ்வரம்னா சொல்லுங்க. நாதஸ்வரம், நாதமுனிகளா? சரி, இந்த மாதிரிலாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ஒரு நாதஸ்வரம், ஒரு மிருதங்கம், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தவிழ், இப்படிலாம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடகர் இறந்திருக்காரு தெரியுமா சென்னையில? இன்னைக்குதான் அவருடைய ஊர்வலம், இறுதி ஊர்வலம். தமிழ் தேசிய பாடகர் சென்னையில ஒரு முக்கியமான ஒரு பாடகர் இன்னைக்குதான் இறந்திருக்கிறாரு சென்னையில. தெரியலையா? சரி, தெரிஞ்சுக்கங்க. நீங்க இப்ப நான் ஒரு 11:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன். இடையில ஒரு தமிழ் தேசிய பாடகர் சென்னையில, அவர் படப்பை அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர். எந்த ஊரு? படப்பை அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர். சோ அவர் இன்னைக்கு இறந்திருக்கிறாரு. சோ ஆர்ட்ஸ்ல எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் முன்னணி பாடகர்கள் யாரு சொந்தமாக இருக்கக்கூடியது. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல்ல இறந்த ஒரு மிகப்பெரிய பின்னணி பாடகர், பிளேபேக் சிங்கர் யாரு? மகாராஷ்டிரால தான். யாரு? ஆசா போன்ஸ்லே அப்படிங்கிறவங்க. அவங்க ரீசெண்டா இறந்தாங்களா? எஸ், அந்த மாதிரி. லதா மங்கேஷ்கர் அப்படிங்கிறவங்க எந்த ஊரு? அவங்களே இறந்துட்டாங்க. லதா மங்கேஷ்கர் ஆக்சுவலா அவங்க பிறந்த ஊரு கோவா. அவங்களுடைய பர்த் பிளேஸ் வந்து கோவா, செட்டில்டு இன் மகாராஷ்டிரா. செட்டில்டு. நம்ம ஊர்ல சொல்லுங்க. நம்ம ஊர்ல பாடகர் பாடகி சொல்லுங்க யாராவது நல்ல பாப்புலர். எஸ்பிபி, அவர்லாம். எம்எஸ் சுப்புலட்சுமி இருக்காங்க. முதல்ல கர்நாடிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மியூசிக்கை வந்து ஐநா சபையில் நிகழ்த்தியவங்க எம்எஸ் சுப்புலட்சுமி. சி இஸ் ஃப்ரம் மதுரை.
எம்எஸ் சுப்புலட்சுமி இருக்காங்களா? எம்எஸ் சுப்புலட்சுமி இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு இன்டர்நேஷனல் டான்ஸ் டேவா? இன்டர்நேஷனல் டான்ஸ் டே. அதே மாதிரி இன்டர்நேஷனல் கைடு டாக் டே. கைடு டாக் டே. கைடு டாக் டே. சோ கைடு டாக்னா என்னன்னு தெரியுதா? இப்ப நிறைய ஒரு கிரைம்லாம் நம்ம வந்து ஏதாவது அக்கறை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாய்கள் வந்து நம்மள என்ன பண்ணும்? கைட் பண்ணுமா? மோப்பம் பிடிச்சு கொண்டு போகணும். மோப்ப நாய்கள். என்ன நாய்கள்? மோப்ப நாய்கள் அப்படிங்கிறது. ஏன்னா நாய்க்கு வந்து என்ன சக்தி அதிகம்? மோப்ப சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். சோ கைடு டாக் டே அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் என்னைக்கா? ஏப்ரல் 29. டான்ஸ் டே எப்ப? ஏப்ரல் 29 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இதெல்லாம் இன்னைக்கு உண்டானதுல ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்து எழுதி வச்சுங்க இன்னைக்கு உண்டான பேப்பர்ல என்ன நியூஸ், முக்கியமான நியூஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஆன்லைன்ல இருக்கீங்களா இல்ல ஏதோ கிளாஸ் கட் ஆயிடுச்சாப்பா? இருக்கோம் சார். கிளாஸ் இட்ஸ் கோயிங் ஆன். சோ கிளாஸ் போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு உண்டானதுல இன்னைக்கு பேப்பர்ல முக்கியமான நிகழ்வுகள் என்ன நடந்திருக்கு ஏப்ரல் 29 அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ ஏப்ரல் 29 அப்படிங்கறதுல என்ன இருக்கு? ஏப்ரல் 29 தானமா? சரி, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது உள்பட 5 மாநிலங்களுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இன்று மாலை வெளியாகிறது அப்படி சொல்லி இருக்கிறாங்க. எத்தனை மாநிலங்கள்ல தேர்தல் நடந்துச்சு? இன்னைக்கு எந்த மாநிலத்தில் நடக்குது? வெஸ்ட் பெங்கால். ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால்ல முதல் கட்ட தேர்தல் எத்தனை தொகுதிகள்? 152. 152. இன்னைக்கு நடக்க போறது 142. மொத்தம் 294. 294 அப்படிங்கிறது. சோ தமிழ்நாடு நடந்துச்சு, அதுக்கப்புறம் கேரளா நடந்துச்சு, அதுக்கப்புறம் புதுச்சேரி நடந்துச்சு, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், அப்புறம் அஸ்ஸாம். எங்க தேர்தல்? அஸ்ஸாம். எத்தனை மாநிலங்கள் மொத்தம்? 5 மாநிலங்கள்ல. இதுல மேற்கு வங்காளத்துல மட்டும் 2 கட்ட தேர்தல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சணும். மற்ற எல்லா மாநிலங்களையும் 1 கட்ட தேர்தல் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு உயரதிகாரி எழுதி வச்சுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு உயரதிகாரி. இதெல்லாம் வந்து இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்களான்னு கேட்பாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆர் இன்டர்வியூக்கு போறவங்க. டிட் யூ see today newspaper? No sir அப்படின்னு போட்டோம்னா போச்சு. அப்ப இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்களே, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு உயர் அதிகாரியா. ஈச் அண்ட் எவ்ரி அந்த மாதிரி ஹவுஸ்லயும் ஒரு ஹையர் ஆபீசர். எந்த ஊரு சார்? உத்தரப்பிரதேசத்துல ஒரு கிராமத்திலயா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு உயர் அதிகாரி இருக்காங்களாம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு உயர் அதிகாரி. ஆண்டுதோறும் இந்தியா அப்படிங்கிறது லட்சக்கணக்கான இளைஞர்கள் யூபிஎஸ்சி எனப்படும் சிவில் சர்வீஸ் தேர்வை எழுதுகின்றனர். டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் உள்ள புகழ்பெற்ற பயிற்சி மையங்களில் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து படித்தாலும் ஐஏஎஸ் தேர்ச்சி பெறுவது எளிது அல்ல. ஆனால் நூலகம், பயிற்சி மையம் இல்லாத, அங்க லைப்ரரியும் கிடையாதா, பயிற்சி மையம் கோச்சிங் சென்டரும் கிடையாதா, 75 வீடுகள் பாத்துக்க, 75 வீடுகள் மட்டுமே உள்ள ஒரு சிறு கிராமம். அங்க 51 ஐஏஎஸ் எழுதி வச்சுங்க. வெரி ரேருங்க இதெல்லாம். உத்தரப்பிரதேசத்துல ஒரு சின்ன கிராமத்துல எத்தனை குடும்பம் மட்டும் தான் இருக்கா? 75 வீடுகள் தான் இருக்கு. 75 வீடுகள் இருக்கிற இடத்துல 51 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர் அப்படிங்கிற மாவட்டத்துல மதோபட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். என்னைக்கு கேட்டாலும் சொல்லணும். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஸ்டேட்ல ஜான்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல, சரியா, மதோபட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இது அதிகாரிகளின் கிராமம் என்றே அழைக்கப்படுகிறது. வேறு சிலர் ஐஏஎஸ் தொழிற்சாலை என்றும் கிராமத்தை பெருமையுடன் அழைக்கின்றனர். இந்த ஐஏஎஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்க, அல்லது அதிகாரிகளின் கிராமம் அப்படின்னு அழைக்கிறாங்க. 75 குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த மதோபட் அப்படிங்கிற ஒரு கிராமம், இது வந்து ஒரு மாபெரும் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 1952 இந்து பிரகாஷ் சிங் என்பவர் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக பணியாற்றினார். 52 எழுதிச்சுங்க. 1952 இந்து பிரகாஷ் சிங் அப்படிங்கிறவரு, அவர் வந்து ஐஎஃப்எஸ் அதிகாரி. ஐஎஃப்எஸ்ல 2 இருக்குங்க யூபிஎஸ்சில. ஒன்னு ஃபாரஸ்ட் சர்வீஸ், இன்னொன்னு ஃபாரின் சர்வீஸ். போலீஸ் ஐபிஎஸ்ல 2 இருக்கு. இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் 2 இருக்கு. ஐஆர்எஸ்ல 2 இருக்கு. இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ் 2 இருக்கு. ஐஏஎஸ்லயும் 2 இருக்கு. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் அக்கவுண்ட் அண்ட் ஆடிட் சர்வீஸ் இருக்கு. IAAS 2 போகணும். சரியா? இந்தியன் அக்கவுண்ட் அண்ட் ஆடிட் சர்வீஸ். புரியுதா? எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். யூபிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி.
கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஏன்னா ஆர்டிகல் 315 இருந்து 323 வரை, 315 இருந்து 323 வரை எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி என்ன? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்ப யூபிஎஸ்சி தேர்வு அப்படிங்கறதுல நம்பர் 1 அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் இது. உத்தரப்பிரதேஷ்ன்றது மாநிலம், டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ் மதோபர் ஜான்பூர்ன்ற டிஸ்ட்ரிக்ட். உத்தரப்பிரதேசத்துல ஜான்பூர்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல மதோபட் அப்படிங்கிற கிராமத்துல எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்? 51 அப்படிங்கறது இருக்கிறாங்க. 1952ல பிரகாஷ் சிங் அப்படிங்கிறவர் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக பணியாற்றினார். அதிலிருந்து தொடங்கிய இந்த ஐஏஎஸ் ஆர்வம் 75 ஆண்டுகளாக தொடர்ந்து அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாக மட்டுமின்றி இந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் பலர் இப்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோல இருக்காங்களா? இஸ்ரோ எந்த வருஷம் உருவாச்சு? 1969. கர்நாடகா, பெங்களூரு. யார் இப்ப 12வது தலைவர்? 11வது தலைவர் வி நாராயணன். அந்த வி நாராயணன் எந்த ஊரு? கன்னியாகுமரி. வி நாராயணன் எந்த ஊரு? கன்னியாகுமரி அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். அடுத்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல இருக்காங்களா? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்றது யாரால் தொடங்கப்பட்டது தெரியுமா? ஹோமி பாபா. என்ன பாபா? ஹோமி பாபா. அவர் தான் அட்டாமிக் ரிசர்ச் அப்படிங்கறதனுடைய ஃபாதர். அட்டாமிக் ரிசர்ச் அப்படிங்கிற அணுசக்தி அப்படிங்கறதனுடைய ஃபாதர் யாரு? ஹோமி பாபா. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். செல்வி மேம் தெரிஞ்சா அப்டேட் ஆகுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. கேள்வி கேட்கவா? உங்களுக்கு வயோவாசிக்கு யூஸா இருக்கும். உங்களுக்கு வயோவாசிக்கு யூஸா இருக்கும். எங்க சொல்லுங்க பாப்போம். முக்கியமா இந்த கோட்டா அப்படிங்கிற அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் எங்க இருக்கு? கோட்டா So you don't know exactly. எழுதிங்க, ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். எழுதிக்குங்க, ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். எல்லாருமே எழுதுங்க. தாரா முகத்தில், தமிழ் எழுதுங்க. தாரா முகத்தில், அதாவது இப்படி இப்படி சைடு எழுதுவோம். தாரா முகம், அப்படி சைடுல தாரா முகத்தில். இது ஒரு நிமோனிக்ஸ், ஒரு ஷார்ட்கட். தாரா முகத்தில் கோடிட்ட ராஜாவை. ஒரு லைன் எழுதிடாதீங்க, அடுத்தடுத்து எழுதுங்க. தாரா முகத்தில். இல்ல போர்டுல எழுதி போடவா? எழுதிருக்கீங்களா? தாரா முகத்தில். ஏன்னா இங்க லைவ் ஆயிட்டு இருக்கனால போர்டுல காமிக்கல, லைவ் ஆயிட்டு இருக்கு. தாரா முகத்தில் கோடிட்ட ராஜாவை அடித்து உதைத்து. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு நிமோனிக்ஸ் அல்லது கோட் வேர்டு இந்த மாதிரி ஒரு கார்லேட் பண்ணி படிச்சீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நீண்ட கால நினைவுல இருக்கும். யாரோட முகத்துல? தாரா முகத்துல கோடிட்ட ராஜாவை அடித்து உதைத்து. கைகளை கட்டி, கைகளை கட்டி இழுத்து சென்றனர். இழுத்து சென்றனர். எங்க சார் இழுத்து போனாங்க அப்படின்னு கேட்டா, எங்க சார் இழுத்துட்டு போனாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. கூடங்குளம் திருநெல்வேலிக்கு. கூடங்குளம் திருநெல்வேலிக்கு இழுத்துட்டு போனாங்களாம். எழுதிட்டீங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரை பூரா அண்டர்லைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் should be underlined. ஃபர்ஸ்ட் லெட்டரை should be underlined. மெய்யமை எதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர்? ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் சொல்லுமா? அண்டர்லைன் பண்ண 2 லெட்டர். மெய்யமை தாமு, அதான் தாராப்பூர் முகத்தில் அப்படி. தாராப்பூருங்க. தானா தாராப்பூர். அது எங்க இருக்குன்னா மும்பைல. தாராப்பூர் அப்படிங்கிறது மும்பைல இருக்கு. கைல்வெளி அடுத்த 2 லெட்டர். சோ கோ அப்படிங்கிறது கோட்டா, ராஜஸ்தான். கோட்டா அப்படிங்கிறது ராஜஸ்தான். இப்ப செல்வி மேம்க்கு கேட்ட கேள்வி தான் ஆன்சர் இது. கோட்டாங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கு. கோட்டாங்கிறது ராஜஸ்தான். அடுத்து சொல்லுமா? கயல்வெளி யாராலும் சொல்லுங்க. அடித்து உதைத்து. அடித்து உதைத்துங்கிறப்ப அரோரா. அரோராங்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அரோராங்கிறது ஊபியில இருக்கு, உத்தரப்பிரதேஷ். அரோராங்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அடுத்த 2 எழுத்து சொல்லுங்க. கை கட்டி அப்படின்றது கைகளை கட்டின்னு சொல்லுமா? கைகா அப்படிங்கிறது அந்த பிளேஸ் வந்து எங்க இருக்குன்னா கர்நாடகா. கைகளை கட்டிங்கிறப்ப கைகாங்கிறது கர்நாடகால இருக்கு. கைகாங்கிறது கர்நாடகால இருக்கு. அடுத்தப்புறம் ஈ சேவா. இழுத்து சென்றனர். இழுத்து சென்றனர் அப்படின்னு சொன்னா இந்திரா காந்தி சென்னை, அதான் கல்பாக்கம். இந்திரா காந்தியில சென்னையில கல்பாக்கத்துல. எத்தனை மெகாவாட் பார்த்தோம் நம்ம? இப்ப ரீசெண்டா பேப்பர்ல பார்த்தோம். அது ஜிகாவாட். 500 மெகாவாட். 500 மெகாவாட். 500 மெகாவாட் பார்த்தோம். ஜிகாவாட் நம்ம எதுக்கு பார்த்தோம்? அது விண்ட் மில்ஸ். விண்ட் மில்ஸ் அப்படிங்கிறது ரெனியூவபிளா நான் ரெனியூவபிளா? ரெனியூவபிள். விண்ட் மில்ஸ்ங்கிறது ரெனியூவபிள்.
ரெனியூவபிள் சோர்சஸ். விண்ட்மில் அப்படிங்கிறது உலகத்துல நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல? ஃபோர்த் பிளேஸ். நான்காவது இடம், ஃபோர்த் பிளேஸ். தமிழ்நாடு எத்தனாவது இடம்? ஃபர்ஸ்ட் பிளேஸ். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்ப ரெண்டாவது இடத்துல யாரு? குஜராத். மூன்றாவது இடத்துல யாரு? மகாராஷ்டிரா. நாலாவது இடத்துல ராஜஸ்தான். இப்ப இழுத்துட்டு போயிட்டாங்க, இழுத்து சென்றனாரா? இந்திரா காந்தி சென்னையா? எந்த ஊருக்கு இழுத்துட்டு வந்தாங்க? கூடங்குளம் திருநெல்வேலிக்கு. இப்ப இதுல மொத்தம் எத்தனை கொஸ்டின் சார் அப்படின்னு சொன்னா, தாரா முகத்தில் கோடிட்ட ராஜாவை அடித்து உதைத்து கைகளை கட்டி இழுத்து சென்றார். 11 கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 11 கேள்வி கேட்கலாம் இந்த ஒரே ஒரு நிமோனிக்ஸ்ல. இந்த ஒரே ஒரு கார்லேட் பண்ணிருக்கிறோம். கார்லேஷன், ரெக்ரெஷன், கார்லேஷன் அப்படின்னு ஒண்ணு எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ரெக்ரெஷன், கார்லேஷன். என்ன எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்க? ஏதாவது சொல்லு. என்ன ப்ராஜெக்ட் பண்ணியா இல்லையா? தீசிஸ், அப்புறம் பிஹெச்டி படிச்சவங்களா இருக்கீங்க. கார்லேஷன், ரெக்ரெஷன் அப்படின்னாவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூலுங்க. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டூல். ரெக்ரெஷன், கார்லேஷன் ரெண்டு இருக்கும். எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் கம்பல்சரி நீங்க அந்த டேட்டா மேனிபுலேட் பண்றதுக்கு, டேட்டா இன்டர்பிரேஷன் பண்றதுக்கு கம்பல்சரி இந்த ரெக்ரெஷன் அப்படிங்கிறது, பியர்சன் ரெக்ரெஷன் அண்ட் கார்லேஷன். கார்லேஷன் அப்படின்னு சொன்னாவே எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேரியபிள்ஸ் நம்ம கார்லேட் பண்றோம். கார்லேட் பண்ணி படிக்கிறது. இப்ப நம்ம தானே சொன்ன கார்லேஷன். அப்ப தாரா முகத்தில் கோடிட்ட ராஜாவை அடித்து உதைத்து கைகளை கட்டி இழுத்து சென்றனர். எந்த ஊருக்கு? இப்ப எல்லா அட்டாமிக் பவர் ஸ்டேஷனும் தெரிஞ்சிருச்சா? எஸ், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு நிமோனிக்ஸ்ல சொல்லிட்டேன். தாராப்பூர் எங்க இருக்கு? மும்பை. கோட்டா எங்க இருக்கு? ராஜஸ்தான். அரோரா எங்க இருக்கு? உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது. கைகா எங்க இருக்கு? கர்நாடகா. இந்திரா காந்தி எங்க இருக்கு? சென்னை. கூடங்குளம் திருநெல்வேலி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இப்ப படிச்சிருப்பீங்க இந்த விஷயம் என்னன்றத இப்ப படிச்சிருப்பீங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அடுத்து எழுதி வச்சுங்க. இன்னைக்கு பேப்பர்ல என்னென்ன முக்கியமானது இருக்கு. மகளிர் இடஒதுக்கீடு அமலாகும் வரை ஓய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற பில் எந்த வருஷம்? 2023ங்க. எந்த வருஷம்? 2023. 2023 அப்படிங்கறதா மகளிர் இடஒதுக்கீடு. சரியா? the விமென்ஸ் ரிசர்வேஷன் பில். விமன் ரிசர்வேஷன் பில் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பாக்குறோம். மகளிர் இடஒதுக்கீடு அமலாகும் வரை ஓய மாட்டேன் பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். அதை நீங்க இப்பவே பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் எதிர்கட்சிகளுடைய வாதம். இல்ல நான் 815 கொண்டு வரேன் அப்படின்றாங்க. அதை தான் எதிர்க்கிறாங்க. மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்கிற பிரச்சனை இல்ல. ஆனா டீலிமிட்டேஷன் எதிர்த்தாங்களா? அந்த பில் வந்து வெற்றியா தோல்வியா? தோல்வி. டீலிமிட்டேஷன் அப்படிங்கறது தோல்வி அடைஞ்சிருச்சுல. சோ அடுத்து எழுதி வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டா, வாக்கு எண்ணும் அமர்த்தணுமா? அமர்த்தணும்னா இங்க அமர்த்தணும். அதை நேரடியாக அமர்த்திடக்கூடாது. ஏசி, ரெண்டாவது ஏசி அமர்த்துறதா இருந்தா எங்க ஏசி ரிமோட் இருந்தாங்க. ஏசி ரிமோட்டை வச்சு அமர்த்துங்க. எழுதி வச்சுங்கப்பா. வாக்கு எண்ணும் நாளில் முடிவில் வாக்குப்பதிவின் துல்லிய எண்ணிக்கை. சோ கண்டிப்பா வாக்கு எண்ணும் பணி அப்படிங்கிறது வந்து மே 4 தாங்க. 5 மாநிலத்துக்குமே எப்ப? மே 4. மே 4 அப்படிங்கிறது இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு 29 தானப்பா. 29 இது 30ஓட முடிஞ்சிடும்ல. 5 நாள் இருக்கு. எத்தனை நாள் இருக்கு? 5 நாள் இருக்கு. அந்த நாளுக்கு 5 பேரு 5 முனை போட்டி இருந்துச்சு தமிழகத்துல. 5 முனை போட்டி. சரியா? அவங்களுக்கு ஆவல் இருக்கோ இல்லையா, நமக்கு அதை விட இருக்கு. ஒவ்வொரு நாளும் போக மாட்டேங்குது. ஏன்னா எப்பவுமே நாள் வேகமா ஓடுற மாதிரி தெரியும். ஏன்னா அடுத்தடுத்து ரிசல்ட்டுங்க. மே 4 வந்து எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட். மே 8ஆம் தேதி அப்படிங்கிறது பிளஸ் 2 ரிசல்ட். மே 10ஆம் தேதி 10th ரிசல்ட். மே 10ஆம் தேதி 10th ரிசல்ட். இதுக்கு இடையில கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அப்படிங்கறத நிறைய பேர் எழுதிட்டு காத்துட்டு இருக்காங்க. ரிசல்ட் எப்போ வரும். அப்ப இந்த மாசமே ரிசல்ட் வாரம் போல. இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த மே மாசம் அப்படிங்கறது ரிசல்ட் மாதம் அப்படிங்கறது இருக்கு. சார் நாளைக்கு இல்லனா மே 1 எங்களுக்கு ரிசல்ட் மேபி சிபிஎஸ்இ முடிவுகள் அப்படிங்கிறது மே 1 வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. மே 1 சோ மேயோட ரிசல்ட்டை நானும் ஈகரா எதிர்பார்க்கிறேன். சரியா? மார்க்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ மேட்டர் ஹியர். என்னைய பொறுத்தவரை மார்க்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ மேட்டர். பட் அதுக்கப்புறம் அந்த எப்படி நம்ம வந்து கன்டினியூ பண்ண போறோங்கிறது தான் முக்கியமானது. சரியா? சோ நல்லா படிச்சுக்கணும். நல்லா படிங்க. நல்ல மார்க்ஸ் நல்லா வரும். அப்ப விவி பேட்னு ஒண்ணு பாத்துருக்கோமா? சரி, பார்த்தவங்க எல்லாம் கை தூக்குங்க.
ஏங்க ஓட்டு போட்டவங்கள கை தூக்குங்கன்ற, வேற ஒண்ணும் இல்ல. ஓட்டு போட்டவங்கள கை தூக்குங்கன்னு சொல்லாம அந்த விவி பேடுன்றத பார்த்தவங்க கை தூக்குங்கன்னு சொன்னேன். ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த விவி பேடுன்னு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். பாத்திருக்கீங்களா? நீங்க ஓட்டு போட்ட உடனே ஒரு லைட் இருந்துச்சா, லைட் எரிஞ்ச உடனே அந்த சின்ன தெரிஞ்சா, சின்ன தெரிஞ்ச உடனே அந்த பேப்பர் வந்து அவங்களுக்கு விழும். அதான் அந்த ஆடிட்னு சொல்லலாம். விவி பேடுன்னா என்னது? VVPAD, ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட். புரியுதா? விவி பேடுன்னா என்னது? ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் அப்படிங்கறதா அதுக்கு. புரிஞ்சிருச்சா? ரைட். ஓட்டு போட்டீங்களா? ஓட்டு போட்டோம்னா அந்த மெஷின் தெரிஞ்சா? ரைட். ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெஷின்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கக்கூடிய, மெஷின்ல ஓட்டா இருக்கக்கூடியதும் அந்த பேப்பரும் கவுண்ட் பண்ணி ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை எண்ணி பாக்குறது. புரியுதா? விவி பேட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நான்காவது S400 ஆங்க. நான்காவது S400 அப்படிங்கிற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. அதாவது ஏர் அப்படிங்கறதுல ஒரு சேஃப்டி, ஏர் சேஃப்டி. அடுத்த மாதம் இந்தியாவில் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒப்படைப்பான். நான்காவது S400, நான்காவது S400 அப்படிங்கிற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. சோ இந்தியாவிடம் ஒப்படைப்பு அப்படின்னு சொன்னா இப்ப யாரு ஒப்படைக்க போறா? ஞாபகம் வச்சுங்க. ரஷ்யாட்ட இருந்து. ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி எது? மாஸ்கோ. ரஷ்யாவோட அதிபர் யாரு? விளாடிமிர் புதின். ரஷ்யா வந்து நிலப்பரப்புல எத்தனாவது இடத்துல இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பொருளாதாரத்துல எத்தனாவது இடத்துல இருக்கு? அந்த லிஸ்ட்ல இல்லையா? ஃபர்ஸ்ட் இடம் யுஎஸ்ஆ, இரண்டாவது சீனாவா, மூணாவது ஜெர்மனியா, நாலாவது ஜப்பான், நாலாவது ஜப்பான், இந்தியா அஞ்சாவது. இப்ப நம்ம 5க்கு போயிட்டோம். முன்னாடி 4ல இருந்தோம், இப்ப 5க்கு போயிட்டோம். தமிழ்நாடு முதல்ல இருந்துச்சு, இப்ப 2வது இடத்துக்கு போயிருச்சு இல்லையா? போயிருச்சு. அப்ப S400 என்னது? சோ இந்த வாரத்துல ஒரு 380 ஒண்ணு பார்த்தோம். ஏர்பஸ் அதான பெருசு, அதான் பெருசு. என்னது? 380. மக்கள் துணையுடன் பல உயரங்களை அடைவது உறுதி. முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. சைக்கிள் ஓட்டுறாரு பாருங்க. அவர் வாட்டுக்கு சைக்கிள் ஓடிட்டு போறாரு, அநேகர் பின்னாடி ஓடிட்டே திர்றான். பாவம். அந்த நேத்துக்கெல்லாம் பாக்குறேன். என்ன திருச்செந்தூர்ல நம்ம டிவிக்கு அவர்களோட தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேலோட வராரு. பார்த்தா போலீஸ்காரங்க பிளஸ் அந்த படைகள் இடையெல்லாம் பாவம் அவரோட ஓடுறாங்க. இது நம்ம நாட்டுல தாங்க இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் நடக்குது. ஆனா உலக நாடுகள்ல போய் பாருங்களேன், மிகப்பெரிய அந்த பிரசிடென்டா இருப்பாரு, அவரோட ரோட்ல சும்மா சாதாரண நடந்து போவாரு, ஹாய்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவரோட லிப்ட்ல போவாரு, அவர் சாதாரணமா போவாரு. ஆனா நம்ம ஊர்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பாவம் வெயில்ல ஓடுவாங்க, அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டு தொங்கிக்கிட்டு போறது வைக்கிறது. இந்த பாருங்க, இந்த ஒருத்தர் அவரோட ஹாயா அவர் சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு, அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும், வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. மக்கள் துணையுடன் பல உயரங்களை அடைவது உறுதி. முதல்வர் மு க ஸ்டாலின். மேற்கு வங்கத்தில் இன்று இறுதிக்கட்ட தேர்தல் அப்படிங்கிறது. வாக்கு எண்ணிக்கை. சோ பவானிப்பூரில் பல பரீட்சை. பவானிப்பூர் யாருடைய தொகுதிங்க? மம்தா பானர்ஜி. யாரோட தொகுதி? மம்தா பானர்ஜி. சோ பவானிப்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. பாம்பன் கடலில் பழைய ரயில் பாலத்தை அகற்றும் பணி மும்முரம் அப்படிங்கிறது. பாம்பன் பாலம் அப்படிங்கிறது எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமா? 2.25. சரி, அப்ராக்சிமேட்டா ஒரு 3 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அது இந்திரா காந்தி பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக அந்த தொங்கும் பாலம் சொல்றாங்கல்ல, தொங்கும் பாலத்துல பெருசு அப்படிங்கிறது நம்ம இருக்கிறதுல இதுதான் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல. சோ இரு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கோரிய மனு தள்ளுபடி. அதெல்லாம் காலகாலமா இருந்துட்டு தான் இருக்கு, புதுசாலாம் இல்ல. உள்ளம் அளந்திடும் உலகளந்தான் கோல் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. தகிக்கும் கோடை கவனம் தேவை. சோ நிறைய கோடை வெப்பம் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. அரசு மருத்துவ சேவையை நாடுவோர் விகிதம் தென்னிந்தியாவில் தமிழகம் முதலிடம். ஏற்கனவே பார்த்தோமா? தமிழ்நாடு தானே நம்பர் 1ல இருக்கு. எதுல? ஹாஸ்பிட்டல்ஸுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் வந்து போறதுல தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கு. காற்றாலையிலையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கு. பொருளாதாரத்திலையும் தமிழ்நாடு நம்பர் 1ல இருந்துச்சு. உயர்கல்வியில யார் நம்பர் 1ல இருக்கா? இத பத்தி எல்லாம் எந்த அரசியல் கட்சியிலாவது பேசிச்சா? ஒரு நன்மையை கூட பேசலங்க எந்த கட்சிகளும்.
இதுதாங்க இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏதோ தமிழ்நாடு வந்து ஆக கிடக்குற நம்ம பின்னாடி கிடக்க போறது மாதிரி, இனிமேல் வரக்கூடியவங்க தான், புதுசா வர போறவங்க தான் என்ன பண்ண போறாங்க, தமிழ்நாடையே நம்பர் 1 மாத்த போற மாதிரி பேசுறாங்க. இல்ல எல்லாத்தையுமே சொல்றான், எல்லா கட்சி புதுசா வர போறோம்னா எல்லாரும் தான். சரியா, நல்லா புரிஞ்சுக்குங்க. தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து இல்லைங்க, நீங்க உலகத்திலே நீங்க இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகம் தாங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியில நம்பர் 1 இருக்கு. நம்ம ஊர்ல தான் பேருக்கு பின்னாடி சாதி இல்ல, தெரியுமா உங்களுக்கு? பேருக்கு பின்னால சாதி இல்லாத, அதாவது கெஜெட்டட்ல அரசு அப்படிங்கறதுல வந்து சாதி இல்லாத ஒரே ஊர் இது. நீ பேசிட்டியா? என்னாச்சு? தெரியாம கைப்பற்றுச்சா? அதே போல வந்து பாருங்க, உயர்கல்வியில அதிகமான படிச்சிருக்கவங்க நம்ம தான். அதே போல பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகள்ல அதிகமா வேலை பார்க்கறது நம்ம தான். தொழிற்சாலைகள்ல அதிகமா 40 and above இருக்கிறது நம்ம தான் தொழிற்சாலைகள்ல. அதே மாதிரி நம்ம ஊர்ல தான் முத அம்மா உணவகம் அப்படிங்கிறது. அம்மா உணவகம் இருக்குல்ல, அது இந்த கட்சி வந்து எடுத்தாங்களா? அடுத்து வந்தவங்க எடுத்தாங்களா? அத அம்மா உணவகம் ஐயா உணவகம் மாத்தினாங்களா? அதே பேர்ல போயிட்டு இருக்கு, அதே பேர்ல தான் போயிட்டு இருக்கு. இப்ப கூட பாருங்களேன், யாரு 2வது மாநிலம் யாருன்னு பாருங்களேன். 2வது மாநிலம் கேரளா வாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக மக்கள் போறது கேரளா போதுங்க. இப்ப நம்ம சீமான் இருக்காருல்ல, அவர் வந்து தமிழ்நாடு அப்படிங்கறது தமிழ் சொல்றோம்ல, அவங்க பிள்ளை எங்க படிக்கிறாங்க தெரியுமா? சென்னையில. அது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்டு ஸ்கூல். அது அமெரிக்கன் பேஸ்டு ஸ்கூல். அந்த ஸ்கூல் வந்து வருஷத்துக்கு 16 லட்சம் ரூபாய், 16 lakhs. அதுக்கு வந்து ஃபீ வந்துட்டோம் 16 லட்சம் ரூபாய் அப்படிங்கறது அதுக்கு ஃபீஸ். அதுல தமிழ் பாடமே கிடையாது அந்த ஸ்கூல்ல, தமிழ்ங்கிற பாடமே கிடையாது. இப்ப புதுச்சேரியில எந்த பாடத்தை நீக்கினாங்க தெரியுமா? பிரெஞ்சு. எதை நீக்கினாங்க? பிரெஞ்சு. அது அநேக வருஷம் ஆண்டவங்க யாரு தெரியுமா? பிரெஞ்சுக்காரன். காரைக்கால், மாஹி, ஏனாம், புதுச்சேரி இதெல்லாம் யாரோடது? பிரெஞ்சுக்காரர்களுடையது. பிரெஞ்சு படிச்சவங்க அநேகர் இருக்கிறாங்க. சரியா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்ப எல்லா மொழியும் படிக்கணும் தான். சரியா, எல்லா மொழியும் படிக்கணும். இந்த மொழியை படிக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ் படிக்க கூடாதுன்னு சொன்னா நம்ம வாழ முடியுமாப்பா? இங்கிலீஷ்ங்கிறது இன்னைக்கு எல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஃபுல்லா இதுல தான் கிடக்கு, இங்கிலீஷ்ல தான் கிடக்கு. சரி, அது அந்நிய மொழி, அதை படிக்க கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி உலக நாடுகள்ல அதிகமாக வந்து NRIs அதிகமாக இருக்கிறது இந்தியா. அதுலயும் பர்டிகுலரா கேரளா, நம்ம தமிழ்நாடு, அதுலயும் சிவகங்கை, ராமநாதபுரம். பேசுற புரியுதா? சிவகங்கை ராமநாதபுரத்துல அதிகபட்சம் NRI இருக்கிறாங்க, வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கறாங்க. பர்டிகுலரா கல்ஃப்ல வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. சோ முதலிடம் யாரு? தமிழ்நாடு. 2வது இடம் கேரளா. 3வது இடம் கர்நாடகா. 4வது தெலுங்கானா. பூரா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதன் தாங்க பாருங்க. சதன், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துக்கிறவங்கல நம்பர் 1 யாரு இருக்கா? தமிழ்நாடு இருக்கு. காரைக்குடியில போய் ஹாஸ்பிட்டல் பாருங்களேன், எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க காரைக்குடியில. இப்போ நான் ஒரு நூலகத்துக்கு போயிருந்தேங்க. திருமயம்ன்றது ஒரு சின்ன ஊரு, புதுக்கோட்டை மாவட்டத்துல திருமயம்ன்றது ஒரு சின்ன ஊரு, காரைக்குடியோட சின்ன ஊரு. அங்க 2 கோடி ரூபாயில லைப்ரரிங்க. 2 கோடி ரூபாயில லைப்ரரி. கீழ்த்தளம், மேல்தளம், மேலன்னு சொல்லி மேல ஃபுல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு, நடுவுல ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிசர்ச்சுக்கு, கீழே ஃபுல்லாவே பீரியாடிகல்ஸ், பேப்பர்ஸ். 2 கோடி ரூபாய். சோ 2 லட்சத்துக்கு மேல புத்தகங்கள் இருக்கு. சின்ன ஊருங்க அது. நீங்க போய் பாருங்க, நம்ம காரைக்குடியில போய் பாருங்க, புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கண்ணதாசன் மணிமண்டபத்து பக்கத்துல நாலேஜ் சென்டர்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வளர் தமிழ் நூலகம்னு, அப்புறம் LCTL. காரைக்குடி வந்து கல்வியில செம, அதே மாதிரி நூலகத்துல செம சூப்பரானது. அடுத்தடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஊர்களையும் பாருங்களேன். இப்ப ரோடெல்லாம் போய் பாருங்க, மதுரை போறவங்க எல்லாம் பாருங்க, ரோடெல்லாம் சாலைகள்லாம் பாத்திருக்கீங்களா? பாலங்கள்லாம் பாத்திருக்கீங்களா? தமிழ்நாடு எங்கேயோ இருக்கு. நீங்க மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டு இருந்தா தான் தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு சூப்பர்னு சொல்லி. அங்க புளிச்சுன்னு துப்புவான், செவர் ஃபுல்லா துப்பிட்டு இருப்பான், ஒரு ஹைஜீனிக் இருக்காது, நல்ல விஷயம் இருக்காது. ஆனா தமிழ்நாடு சூப்பருங்க, எஜுகேஷன்ல சூப்பர், மருத்துவத்துல சூப்பர், இருக்கா இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு திட்டங்கள் அப்படிலாம் பாருங்க. இது பாசிட்டிவ். இதை கண்டினியூ பண்ணாவே போதும். புதுசா வர்றவரு கூட ஒருவேளை புதுசா வருதுன்னு வச்சுங்க, இதை கண்டினியூ பண்ணாவே போதும், அழகா இருக்கும். எஜுகேஷன்ல பிளஸ் மருத்துவத்துல அழகான இருக்கிறது. இப்போ வந்து எவ்வளவு பேருங்க வந்து நான் முதல் திட்டத்துல IAS சொன்னாங்க? 52 பேரு. இந்திய தமிழ்நாடு அப்படிங்கிற இந்தியாவிலேயே CA ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணு எந்த ஊரு? மதுரை, தமிழ்நாடு. CA ஃபர்ஸ்ட் மார்க். IASல செகண்ட் மார்க் எடுத்தது யாரு? தமிழ்நாடு. அதே மதுரை மாவட்டம் தான், மதுரை மாவட்டம் அப்படிங்கிறது. சோ நல்லா புரிஞ்சுக்கங்க, எஜுகேஷன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நம்ம ஊர்ல. சோ புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜூன் 1 தொடக்கமாமா, எழுதி வச்சுங்க. நம்ம ஊர்ல ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. 2027 தானே மக்கள் தொகை கணக்கெடுப்பு? ஆமா தானே?
சரி, ஜூன் 1 அப்படிங்கறது தொடங்கிட்டாங்க. தவறான தகவல் அளிச்சா 1000 ரூபாய் அபராதமா. 5 மாநில தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி வருது. அஷ்டலட்சுமி மாநிலங்களில் விரைவான வளர்ச்சி பிரதமர் மோடி. அஷ்டலட்சுமி மாநிலங்களில் யார் இவர் ஏதோ சொல்லியிருக்காரு. அஷ்டலட்சுமி மாநிலங்களில் விரைவான வளர்ச்சி பிரதமர் மோடி உறுதியா. அஷ்டலட்சுமி மாநிலங்கள் அப்படின்னு ஏதோ குறிப்பிட்டாரு, என்னன்னு பார்க்கலாம். சோ நாட்டின் அந்தமாக இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களை தான் அவர் சொல்றாரு. வடகிழக்கு மாநிலங்கள், நார்த் ஈஸ்ட் ஃபிரான்டியர் அசோசியேஷன் எந்த வருஷம்? 1972ங்க, 1972 நெஃபா அப்படின்னு சொன்னோம். நெஃபா. சோ ஒடிசா, சகோதரியின் எலும்புக்கூடுடன் வங்கியில் பணம் எடுக்க வந்த நபர். அது பயங்கர வைரலா இருக்கு. பேசாதீங்க. ஆந்திராவுல 1.35 லட்சம் கோடியிலாங்க. ஆந்திராவுல 1.35 லட்சம் கோடியில கூகுள் தரவு மையம், கூகுள் டேட்டா சென்டர். இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது இப்ப பாப்புலரா இருக்குங்க. அந்த படிப்பு பிஎஸ்சிலையும் சரி, பிடெக்லயும் சரி, பிஇலையும் சரி, டேட்டா சயின்ஸ். ஆந்திராவுல 1.35 லட்சம் கோடியில கூகுள் அப்படிங்கறதோட டேட்டா சென்டரா. யாரு தொடங்கி வச்சிருக்கிறா அப்படின்னு கேட்டா முதல்வர் சந்திரபாபு நாயுடு. முதல்வர் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கறத தொடங்கி வச்சிருக்கிறாரு. அந்த கூகுள் நிறுவன அந்தமாக இருக்கக்கூடிய ஏஐ மையம், ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டேட்டா சென்டர். அவரு கூட அஸ்வினி வைஷ்ணவ், இவர் தானே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர். ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் யாரு? அஸ்வினி வைஷ்ணவ். ரயில்வே மினிஸ்டர் யாரு தான்? அஸ்வினி வைஷ்ணவ். 2 துறைக்கு இருக்கிறார். ரயில்வேக்கு இருக்கிறாரு அஸ்வினி அப்படிங்கிறது. நம்ம இப்ப டிவிகேல வந்து ஒரு வைரல் ஆயிட்டு இருக்கு நம்ம ஊர்ல. அவங்க தேர்தல் அப்படிங்கிறது இன்னும் ரிசல்ட்டே வரல, ஆனா மினிஸ்டர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டதா. அதுல வந்து நம்ம தலைவருக்கு என்ன கொடுத்திருந்தாங்கன்னா மகளிர் மேம்பாடு, அதுக்கப்புறம் ஏதோ குழந்தைகள் பாதுகாப்பு ஏதோ சொல்லி கொடுத்திருந்தாங்க. உள்துறை, அதுக்கப்புறம் மகளிர் மேம்பாடு, குழந்தைகள், அதை கேள்வி பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி கமெண்ட்ஸ். அப்ப நம்ம டாக்டர் இருக்காருல்ல மேல் காரைக்குடியில, அவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. பல் டாக்டர்னால பால்ன்ற மாதிரி புரிஞ்சுட்டேன் நினைக்கிறேன். ஏஐ வச்சு பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அது வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏஐ வச்சு பண்ணிருப்பாங்க போல. சார் அதுவும் எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்கற வரைக்கும் போஸ்ட் அடிச்சிருக்காங்க சார். அதே போல நம்ம இவர் இருக்கிறார்ல, அவரு புசி ஆனந்தா, அவர் மிஸ்டர் ஆனந்த் இந்த இட்டுக்குனே போறதுன்னு சொன்னார்ல, அவரை கொண்டு இட்டுக்குனே போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவரை போக்குவரத்து துறை அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அதானே இட்டுக்குனே போகும் போக்குவரத்து துறை அமைச்சர். முதல் முறையா நம்ம தமிழ்நாட்டுல, இது முக்கியமா ஞாபகம் வச்சுங்க, 2006 நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. எஸ், 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் வாங்கின ஓட்டு ஒரு 22 லட்சம் ஓட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ 8%. ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாரு. ஒரே ஒரு தொகுதி. 2006. ஆமா, பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு. அப்ப 2 பெரும் தலைகள் இருந்துச்சு. யாருன்னு கேட்டா, ஒரு பக்கம் ஜெயலலிதா அம்மையார், இன்னொரு பக்கம் யாரு? கலைஞர் கருணாநிதி. அது பயங்கரமான பீக்ல ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ஆளுமைகள், சிறந்த ஆளுமைகள். ஆனா இப்ப ஆளுமை அப்படிங்கிறது கம்மியா இருக்கு, எக்ஸப்ட் மு.க. ஸ்டாலின். ஏன்னா அந்த பக்கம் ஆளுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது வந்து இவருக்கு சரியான ஒரு வாய்ப்பு. மக்கள் எழுச்சியா எல்லா ஊர்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல். ஆனா இன்னும் அவங்க வந்து கண்டிப்பா 2வது இடம் அப்படிங்கறதே ரேர்னு மாதிரி சொல்றாங்க. பட் 2வது இடம் வந்துட்டா ஆச்சரியங்க. 2வது இடம் வந்துட்டா ஆச்சரியம். அவர் ஜெயிச்சிட்டாவே பெரிய ஆச்சரியம் டிவிகே அப்படிங்கிறது. ஏன்னா முதல் ஒரு தொகுதியில தான் ஜெயிக்க முடிச்சு, பெரிய தலைவர் கூட. ஏன்னா விஜயகாந்த் வந்து அந்த அளவுக்கு பயங்கர மாசா இருந்தார் அவருடைய பேச்சு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆர்ப்பரிப்போட இருந்தது வச்சது. 2 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சு அட்லீஸ்ட் ஒரு 10% 20% வாக்குகள் பெற்றுட்டாவே அது மிகப்பெரிய சாதனை. இதான் அடிக்கடி பாக்குறோம். இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிருமா? ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். சோ இன்னைக்கு நேத்திக்கு திருச்செந்தூர், இன்னைக்கு வந்து சாய்பாபா, சிருஷ்டி சாய்பாபா, சீரடி சாய்பாபா அப்படிங்கிறதுக்கு கோயிலா போயிட்டு இருக்கிறார். யாரு? ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரியா? நல்ல அரசியல்வாதியா மாறிட்டார். முழுமையான ஒரு நல்ல அரசியல்வாதியா மாறிட்டாரு. அடுத்த இலக்கு அவங்களுடைய 2031 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இலக்கா இருக்குங்க. சோ ரொம்ப சான்சஸ் அதிகமா இருக்கும். ஆனா இந்த 5 வருஷம் வேலை பார்க்கணும். 2026 மக்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னு வச்சுங்க. 1 கோடி வாக்கு வருமா? சரி, 1 கோடி வாக்கு வருதுன்னு வச்சுங்க. அது பெரிய வாக்குங்க. அது 1 கோடிலாம் சான்சஸே இல்ல. பார்க்கலாம். 1 கோடி வாக்கு மொத்தத்துல 4 கோடி தான், 4 கோடி சம்திங் தான் இருந்திருக்கு. 5 கோடிக்குள்ள இருக்குன்னு வச்சுங்க. 4.5 4 கோடி 1 கோடி வாக்குகள் அவர் வாங்கிட்டாருன்னா அது மிகப்பெரிய வாக்கு.
மிகப்பெரிய வாக்கு. அவர் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருப்பாரு. அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட கூட்டணி போடுறதுக்கு, ஏன்னா இந்த முறை ஒருத்தர் கூட அவரோட கூட்டணி போல, அடுத்த முறை கூட்டணி போடுறதுக்கு போட்டி போடுவாங்க. அடுத்த முறை கூட்டணி போடுறதுக்கு பயங்கரமான போட்டி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ வெயிட் அண்ட் சி. ஏப்ரல் மே 4ஆம் தேதி 8 மணில இருந்து 11 மணிக்குள்ள தெரிஞ்சு போயிடும். ஒரு 11-12 மணிக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும் அடுத்த முதல்வர் யாரு. அடுத்த முதல்வர் யாருன்றது கூட இங்க பிரச்சனை இல்லை. விஜயோட விஷயம் என்னன்றதான் இங்க புதுசு, எல்லாருமே பாக்குறாங்க அவரோட இது. சோ ஹோர்மோஸ் நீரிணையில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து ஐநாவில் இந்தியா வலியுறுத்தல். ஹோர்மோஸ் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோங்க, நிறைய பேசிட்டோம். அதனால நம்ம வேகமா கடந்து போயிடலாம். அடுத்து டிஜிட்டல் மோசடி. நிகழ்நாட்டில் 9400 வாட்ஸ்அப் கணக்குகள், இது 9400 வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கி இருக்காங்களா? எதனாலனா டிஜிட்டல் அதமாக மோசடியில டிஜிட்டல் மோசடி அப்படிங்கிறது. ரை பஹினா எந்த ஊர் அவங்க? ரை பஹினா டென்னிஸ் பிளேயர், நம்ம பார்த்திருக்கோம் ஆன்லைன்ல. சொல்லுங்க, ரை பஹினா எந்த ஊர்? கஜகஸ்தான். கஜகஸ்தான் அப்படிங்கிற நாடு. கவுஃப் அப்படிங்கிறவங்க எந்த ஊர்? யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ அமெரிக்கா அப்படிங்கிறது. சின்னர் எந்த ஊர்? இத்தாலி. சின்னர் எந்த ஊர்? இத்தாலி அப்படிங்கிறது. சரியா? இவங்க எல்லாம் முக்கியமானவங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓபெக் அப்படிங்கிற அமைப்புங்க. ஓபெக் எழுதி வச்சுங்க. ஓபிஇசி. ஓபெக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓபெக்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா, ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் ஓபெக். ஓபெக்ல இருந்து யார் சார் விலகி இருக்கா அப்படின்னா யுஏஇ விலகி இருக்குங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ். அந்த யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் அப்படிங்கிற எவ்வளவு எமிரேட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கோம். 7. எத்தனை எமிரேட்ஸ் இருக்கும்? 7. அந்த 7 எமிரேட்ஸ் அப்படிங்கிறது வெளியேறி இருக்குங்க. எதுல? ஒபெக். ஒபெக் அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பென்ஷன்? இந்த ஒபெக் அப்படிங்கிறது எந்த வருஷம் அப்படிங்கறது அமைச்சாங்கன்னா 1967. சோ ஞாபகம் வச்சுங்க, இது முக்கியமானது. இந்தோனேஷியாவில் ரயில்கள் மோதி விபத்து, 15 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஹோமோஸ் நீரிணையை திறக்க ஈரான் விருப்பம், ட்ரம்ப் தகவல். அணுசக்தி ஒப்பந்த மாநாடு எழுதி வச்சுங்க. அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம். அணுசக்தி ஒப்பந்த மாநாடு, அட்டாமிக் அந்தமாக இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் கான்ஃபரன்ஸ். அட்டாமிக் அக்ரிமெண்ட் கான்ஃபரன்ஸ். இது சம்பந்தமா அமெரிக்கா ஈரான் மோதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன்பே அப்படிங்கறத பயன்படுத்துறாங்களா? மொத்தம் இந்தியாவில் 5 கோடி பேரா இந்த போன்பே அப்படிங்கறத பயன்படுத்துறவங்க மொத்தம் 5 கோடி பேர். போன்பே. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விஜய் சுவாமி தரிசனம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேத்திக்கு, அப்படிதானே? மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். திருமலை அப்படிங்கறதுல குடியரசு துணைத் தலைவர் வழிபாடா? குடியரசு துணைத் தலைவர் யாரு? சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது. சோ யாரு வந்து ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன்? ஹரிவன்ஸ். யாரு வந்து